கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏதோ போட்டி 3 வேட்பாளர் இருக்கின்றார்கள், 3 கட்சி இருக்கு, அவங்களுக்குள்ள போட்டி இல்லைங்கண்ணா. கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதர்மம் ஒரு பக்கமும் தர்மம் ஒரு பக்கமும் நடக்கக்கூடிய தேர்தல். அதனால கோவை மக்கள் அடுத்த 40 நாட்கள் பார்ப்பாங்க. தமிழகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பணமழை இங்கே பொழியும். கட்சிகள் தயாராகி இருக்கின்றார்கள். இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும், அதற்கும் தயாராகி இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், திமுக முதலமைச்சரே கோவையில் 40 நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும். நாங்கள் சவால் விடுறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 40 நாள் இங்க கேம்ப் அடிக்கணும். கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மாற்றம் வேண்டும். கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்லை. அதனால் நீங்க சொன்ன நபர் என்ன, திமுகவினுடைய எல்லா அமைச்சர்களும் வரட்டும், முதலமைச்சர் வரட்டும், 40 நாள் இங்கே இருக்கும். நாங்கள் தயார், மக்கள் தயார். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். 2024 பிரதமர் அவர்கள் 3வது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்ல, இந்தியாவுடைய மேப்பில் இல்ல, இன்டர்நேஷனல் மேப்ல கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் என்னோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் கூடிய சகோதரர் ஏபி முருகானந்தம் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா தொகுதிகளுக்குமான வேட்பாளரை அறிவித்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதம் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியில் அவங்க எங்க போட்டியிடுறாங்களோ அதற்கான வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சரித்திர தேர்தல் 2024 39 பாராளுமன்றத்தையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வென்று ஒரு பெரிய சரித்திரம் ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்திலிருந்து ஆரம்பமாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது அதேதான் சொல்றேன். டெல்லி அரசியலில் இருக்க விருப்பம் இல்லை, தமிழக அரசியல் தொடர்ந்து இருப்பேன். நீங்க கேட்க சொல்றேன். மோடி அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார், அதற்காக போட்டியிடுகின்றார். மோடி அவர்களுடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான். குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி எல்லா இடத்துக்கும் வரணும். 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள்கிட்ட நாங்கள் காட்டணும். எதை காட்டுவோம்? மக்கள்கிட்ட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கிட்ட காட்டணும். 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்ல என்ன மாற்றம் தமிழகத்திற்கு வந்திருக்குன்னு நாங்கள் காட்டணும். அது காட்டினா மட்டும்தான் 2026 தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நண்பர்கள் அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும். அதனால் இது மோடி அவர்களுடைய உத்தரவு. மோடி அவர்களுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டவன். கோயம்புத்தூரிலே போட்டியிட வேண்டும், கோயம்புத்தூரில் போட்டியிட. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அரசியல் தமிழகத்தில் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2026 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க முற்படும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கிடைக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் அந்த நகரம், அந்த கிராமம், அந்த தொகுதியினுடைய பொலிவை மாற்றி ஒரு வளர்ச்சியிலே வைத்திருக்கின்றார். அதனால மோடி அவர்களுடைய நீண்ட நெடிய திட்டம் இது. ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் வர்றாங்க, எம்பிக்கா வர்றாங்க நினைச்சீங்கன்னா, மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது 2026 ஆட்சி அமைப்பது.